ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொக்கிமான் யூனிட்டு தான். வாங்க ப்ளே பண்ணலாம். இதுவுமே நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் விளையாடிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 2 வருஷமாக நான் எந்த கேமுமே ப்ளே பண்ண கிடையாது. ஆனால் இது ஆல்ரெடி நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ விளாட்ற எல்லா கேமுமே நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேயே. ஸோ இப்போது புதுசாக அப்டேட் வேறு விட்டுருக்காங்க. நிறைய புது போக்கிமான்ஸ்லாம் வந்திருக்கு. என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ அப்டேட் ஆகிட்ருக்கு. சாரி இது 10,000 பாயிண்ட்ஸ் இதில் எடுத்தோன்னா இந்த இது கொடுப்பாங்க. சாரி சார் இது கிறிஸ்மஸ் அப்டேட்டு. ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த போக்கிமான் நமக்கு இப்போ புதுசாக கொடுத்தாங்க இல்லையா இதில். அப்புறம் இது என்னோடய ஐடி எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன். இல்லைன்னா உங்கள் ஐடி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். IFC5F6H. இப்போ ஒரு பேட்டல் போகலாம். நமக்கு இன்னும் ரேங்க்டு ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரேங்க் புஷ் பண்ணலாம். லைவில் ரேங்க் புஷ் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. பட் நமக்கு மினிமம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். நீங்கள் மனசு வச்சா அது சீக்கிரமாகவே நடக்கும். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதுதான் கிடைச்சது இல்லையா, அதனால் நான் இதே வச்சு உங்களுக்கு இது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதில் நீங்கள் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு கீழே ஓடினா நல்லாயிருக்கும். இப்போ கீழே போகிறேன்னு போட்டுட்டு மேலே போனோன்னா எல்லோரும் கீழே போவாங்களா, அப்போ நம்ம மேலே போய்க்கலாம். அப்புறம் இந்த கார்ட்ஸ் எப்படி கிளிக் பண்ணோன்னா போக்கிமானுக்கு பதிலாக அவங்களோட ட்ரைனர் ஃபீஸ் வரும். இப்போது நமக்கு வந்திருக்கிறது பூரா ஏஜ் ட்ரைனர்ஸ் போட்ஸ் தான் வருது. பிளேயர்ஸ் கிடையாது இவங்களாம். குட்டியில் க்யூட்டாக இருக்கும். இது வளர்ந்தாலும் க்யூட்டாக தான் இருக்குல்ல. வச்சு முன்னாடி வரான். கில்லு நமக்கு கில் கொடுக்க மாட்டேங்குது. ரெண்டு சேர்ந்துக்கிட்டு அப்படிங்க. டேய் ஒரு கில்லு கூட இது வரைக்கும் கொடுக்கல கைஸ். நம்ம இவங்கிட்ட இருந்தால் சரி வராது, நம்ம ஓடிடலாம். கீழே போயிட்டு அங்கே போய் அடிக்கலாம். இவனுங்க ஈஸியாக தான் இருப்பானுங்க. பிளேயர்ஸ் கிடையாது, பாட்ஸ் தானே. அதனால் நம்ம லெவலப் ஆகலதுனால கொஞ்சம் பயந்து போக வேண்டியதாக இருந்தது. நம்மளோட ஃபஸ்ட்டு கோல். இப்போ தான் 4 வரோம். நம்ம
அடிச்சு போயிட்டானு. வேகமாக அடித்து கோல் போடுற வேலையை பார்க்கலாம். படிக்கலாம் அவனால தான் நம்ம இருக்கோம். காப்பி காத்தி அடிக்கலாம். அவ்வளவுதான். அவனைதான் முடியும். அவன் தான் தேடி தேடி வந்து அடிச்சுட்டு இருக்கிறான். நான் 2 இருக்கு 17 இருக்கு மேலே கோல் போட்டுருந்தேன். வந்து அடி வாங்கிட்டு போகிறான் பையன். மேலே ஒருத்தன் தனியாக நின்றுட்டுருக்குறான். இது ஓடும்போது பாருங்களேன், பின்னாடி அது அப்படியே அசையுது. அழகா 20 பால்ஸ் அவன் மட்டுமே தரான். வந்துட்டான் பாருங்க, திருட்டுகள் எடுக்க. அவன் வேடிக்கை பார்ப்பான் போல, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு. வந்து அடி வாங்கிட்டு செத்து போகிறேன். போட்டு வேகமாக கோலை போடலாம். ஆல்ரெடி ஒன்று உழைச்சி வச்சுனாங்க. 13. 6 நிமிஷம் இருக்குது மேட்ச்சு. யூனிட் நோட் பிரச்சனை இருக்குது. லெவல் 9ல் யூனிட் நோட் கிடைக்குதுக்கு. குழந்தை கேட்டால் நம்மளை இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது. போயிட்டு ஹீல் பண்ணிட்டு வந்துடணும். அவனும் அடிச்சான். 21 வச்சுருக்கான் இல்லையா, அவனே அடிச்சிருப்பான். அவ்வளவுதான். ஒரு 20 போட்டால் முடிஞ்சு. இந்த கோல் போஸ்டர் உடச்சிடலாம். கரெக்டாக அடிச்சு போட்டோம். வேணும். ஏழில் தான் இருக்காங்க இன்னும். ஓடிட்டாங்க. எங்க பக்கத்துல திருப்பி வராங்க. ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்காங்க. நாலு யூனிட் போட்டால் நம்மளே யூனிட் போட்டாச்சு.
போகிறாங்க. கீழே ஒன்று தான் போட இருந்துச்சு, அதுவே இன்னும் போடாமல் வச்சுருக்கானுங்களே. பீக்காச்சு இந்த வந்து அடி வாங்கிட்டு போதில் 2 பேர், இது ஒன்று இன்னொன்று அந்த இது. போயிட்டு கோல் போடலாம் ப்ளீஸ். ஒரே ஒன்று தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதே இன்னும் போடாமல் இருப்பாங்க. ஹீல் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம். உடச்சிட்டானுங்க. கேப்ரே அப்பியர்டு. போட்டு அடிப்போம். யூனிட் மூவ் பார்க்கல இருக்குல்ல. இருக்கு அது 50 போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அடிப்போம். அவ்வளோதான். இனி வாங்க அடி வாங்க போகணும். செகண்டுக்கு கைஸ் எவ்வளோக்குள்ளே கோல் போட முடியுமோ அவ்வளோ கோல் போடணும். தேவையில்லாமல் எனக்கு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அவங்களும் கோல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நம்மளோட ஒரு கோல் போஸ்ட்டை உடச்சிட்டானுங்க. வர இதில் அவனுங்க கூடனானுங்கன்னா இவனுங்களும் ஓடி வந்து கூடிடுறானுங்க. அதுதான் 894 கோல்ஸ் போட்டிருக்கோனுங்க. வேறு நம்ம தான் லீடிங் 87 போட்டிருக்கோம். அதில் லெவல் 5 வந்துச்சு. ரேங்க் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், சோலோ சேலஞ்சோட இது கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர். சோலோ சேலஞ்ச் போட போட ஒவ்வொரு ரிவார்ட்ஸாக கொடுப்பாங்க. லெவல் 6 தான் ரேங்க் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.